மேரி, அப்படி அவ என்னை பத்தி பேசுனா? யாரு, ஷர்மியா? ஏன் நான் இருக்கும்போது பேச வேண்டியது தானே? நான் போன பிறகு இருக்கு பேசணும். இந்த சண்டை பாரு, அப்படி சண்டை போடாம நான் விடவே மாட்டேன். கண்டிப்பா நான் சண்டை போட போறேன். ஆமா, யார்கிட்ட ஞாயிற்றுக்கிழமை போய் சண்டை போட போறீங்க? பாரு கீதா, நம்ம சர்ச்சு ஷர்மி இருக்கால, அவ மேரி கிட்ட வந்து என்னை பத்தி தப்பு தப்பா பேசிருக்கா. நான் எப்படி கேட்காம இருக்க முடியும்? சண்டை போடாம இருக்க முடியும்? அக்கா, இதுக்குதான் வேதத்துல ஒரு அழகான வசனம் இருக்குது. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். அக்கா, இன்னைக்கு ஷர்மி சொன்னான்னு உங்ககிட்ட வந்து சொன்ன பிள்ளை, நாளைக்கு நீங்க சொன்னீங்கன்னு ஷர்மி கிட்ட சொல்லும். அவங்களோட நோக்கம் எல்லாம் இப்படி தேவையில்லாத வம்பு கதைகளை பேசி சண்டையை உண்டாக்குறது தான். நம்ம அதுக்கெல்லாம் செவி சாய்க்க கூடாதுக்கா. கர்த்தரோட சமூகத்துல உட்கார்ந்து ஸ்தோத்திரம் செஞ்சுட்டு அமைதியா இருக்கணும். அப்பதான் நம்மளோட வாழ்க்கை அமைதியா இருக்கும்க்கா. என்னங்க, கேட்டுட்டு இருக்க நீங்களும் அவங்க இதை சொன்னாங்க அதை சொன்னாங்கன்னு போய் சண்டைக்கு ரெடியா நிக்காதீங்க. வேத வார்த்தையின்படி அமைதியா இருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. வாழ்க்கையே ரொம்ப சுகமா அமைதியா மாறிடுங்க. God bless you all.